திண்டுக்கல் மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு மலைன்னு கூட சொல்லலாம் இந்த மலையை. திண்டுக்கல் பக்கத்துலேயே கொடைக்கானல் இருக்குது. கொடைக்கானல் வந்துட்டு ஒரு 1.5 2 ஹவர்ஸில் போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் காரில் போனால். அதை விட ரொம்ப ரொம்ப பக்கம் 20 to 30 மினிட்ஸில் போகக்கூடிய ஒரு குட்டி மலை வந்து சிறுமலை. இது தெரியாதவங்க திண்டுக்கல் வியூவர்ஸ் யாரும் இருக்க மாட்டீங்க. திண்டுக்கல் இருக்கவங்களுக்கு இந்த மலை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கல்லில் வந்துட்டு நாங்கள் வந்து என் தம்பி வீட்டுக்கு போயிருந்தோம். என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் திண்டுக்கல் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு நான், அம்மா, பாப்பா 3 பேருமே போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. நான் இருந்தேன் அங்கே அம்மா வீட்டில் இருந்தப்போ சரி போயிட்டு வரலான்னு சொல்லி போனோம். அப்போ வந்து அவங்க கூட்டிகிட்டு போன இடம் தான் அந்த சிறுமலை. சிறுமலை போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த வியூஸே நல்லா இருந்துச்சுங்க. அதாவது நம்ம கொடைக்கானல் போய் தான் நம்ம வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி குட்டி குட்டி இடமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பிளேஸு. அதாவது நமக்கு வந்து சுற்றி பார்க்க நிறைய இடம் வேணும்னா கொடைக்கானல் போகலாம். பட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சோன்னா இந்த சிறுமலைக்கு போய்க்கலாம். ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸு. இப்போ தான் ஆக்சுவலி நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால் போகிறப்ப வந்துட்டு எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு தான் போனோம். என் தம்பி ஒய்ஃப் வந்து திண்டுக்கல்லே இருந்ததால் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ அவங்க வந்து சொல்லிட்டு வந்தாங்க, இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த பொண்ணு. அங்கே என்ன ஒரு மைனஸ்னால் அந்த ரோடு பார்த்திங்களா, தெரியுது அவங்களுக்கு. ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லாவே இல்லைங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ரோடு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கவர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கார்லேயே ரொம்ப என்னமோ உருட்டிக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் யாராவது மேபி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிறுமலையில் வந்து பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸாக. அந்த பலாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிறுமலை வாழைப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. சிறுமலை வாழைப்பழம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த விதையோடு இருக்கிற வாழைப்பழம்னு நினைக்கிறேன். பலாப்பழமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மலை இப்போல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மரத்தெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி டூர் போனால் தான் பார்க்க முடியுது. நம்மலாம் இருக்கிற மரத்தெல்லாம் அழிச்சிட்ருக்குறோம். இங்கே போனால் தான் என்னென்னமோ மரம்லாம் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் உண்மையாலுமே. இத்தனைக்கும் நாங்கள் வந்து கிராமத்தில் இருந்து சிட்டியில் வளர்ந்த பிள்ளைங்க பசங்க கிடையாது. கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கே வந்திங்கன்னா மரம்லாம் வந்துட்டு இவ்வளோ நெருக்கமாக பார்க்குறதே ரொம்ப வந்து அபூர்வமாக தான் இருக்குது உண்மையாலுமே. அந்தளவுக்கு நம்ம நாட்டை நாசம் பண்ணிகிட்ருக்கோன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம கதைக்கு வந்துடலாம். ஆக்சுவலி சிறுமலைக்கு வந்துட்டு சரி போயிட்டு வரலாம், என்ன தான் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் தம்பி ஆல்ரெடி போயிருக்கேன்னு சொன்னான். தம்பி ஒய்ஃபுமே நிறைய வாட்டி போயிருக்கேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு எங்களை அங்கே கூட்டி போனாங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு பார்க் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ரெடி பண்ணியிருக்காங்களாம். பார்த்தீங்களா, இந்த பார்க்கு தான். இதுக்கு இவங்களுமே புதுசு தானா, இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். அதாவது பல்லுயிர் பூங்கான்னு சொல்லிட்டு பயோடைவர்சிட்டி பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் என்னோடய அம்மா, இவங்க பேர் ராணி. இது வந்து என்னோடய குழந்தை தருணிகா. இவளுக்கு வயசில் ஆளாகுது. பயங்கர வாழை. எங்கள் அம்மா வந்து இவளை டேக் கேர் பண்ணுறதே வேலை. இந்த பார்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 50 ருபீஸு, குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து 20 நினைக்கிறேன். கேமரா அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் கேமராலாம் எடுத்துகிட்டு போகலங்க, ஃபோன்லேயே சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என் தம்பி ஒய்ஃப் வந்துட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பார்க்கில் வந்து என்ன இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா இருக்காது. பட் ஆனால் இயற்கை சார்ந்த விஷயங்கள், இந்த மரம் இருக்குது, இந்த செடி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது, இத்தனை பூ இருக்குது. அதாவது இயற்கையாக ஒன்றி அந்த வந்து பார்க் அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த பார்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போனீங்கன்னா 2-3 ஹவர்ஸ் வந்து நடந்தே, அதாவது யாராவது வாக்கிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா வாக்கிங் போயிட்டு வந்தாவே ஒரு 3 மணி நேரம் காலி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். என்னோடய இது என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். மேபி இன்னும் நிறையா பேருக்கு தெரியறதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பார்க் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கனால பெருசாக யாருக்கும் தெரியறதில்ல. பொதுமக்கள் யாரும் வரல. ரொம்ப அமைதியாக ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருந்தாங்க நாங்கள் போனப்போ. அந்த பேர்ட்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை, திருச்சியில் பட்டர்ஃப்ளை பூங்கா இருக்குல்ல, அது மாதிரி வந்துட்டு பட்டர்ஃப்ளை அதாவது அந்த குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நான் பார்த்ததுங்க. இந்த இடத்துல வந்து நிறையா குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை, ஒயிட் கலரு, எல்லோ கலரு, பிளாக் கலரு, இந்த பட்டர்ஃப்ளைலாம் இப்போ கிராமத்து சைடே பார்க்க முடியறதில்ல. உண்மை அதுதான். ஏன்னா அழிஞ்சிருச்சா இல்லை நம்ம அழிச்சிட்டோமான்னு தெரியல.
அங்கே நிறையா அந்த பட்டர்ஃப்ளை பூங்கான்னு சொல்லி பட்டர்ஃப்ளை போட்டிருந்த இடத்துலலாம் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை சின்ன சின்னதாக அழகாக நம்ம சின்ன வயசில் பார்த்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. அதான் இயற்கையாக ஒன்றே அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் நிறையா வந்துட்டு பார்க்கை வந்து ரெடி பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போயே ஓரளவு ஓகேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திண்டுக்கல்லோட வியூ ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. அதை நான் கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். என் பொண்ணு அங்கேக்கும் இங்கேக்கும் ஓடிட்டே தான் இருந்தா. என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. நானும் எங்கள் அம்மாவும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என் தம்பி ஒய்ஃபு பாப்பா 3 பேரும் அங்கே இருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் ஃபுல்லாகவே பார்த்துருவோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் அம்மாவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக எனக்கு காலேஜ் படித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து காலேஜ் 3rd இயர் படிக்கும்போதே இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா வந்து விவசாயம் பண்ணி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. நார்மலான அப்பர் மிடில் கிளாஸில் லோவர் மிடில் கிளாஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி இதுலேருந்து எங்களை வளர்த்தி தனியாலாம் வந்துட்டு சொந்தக்காரங்களாம் யாருமே ஹெல்ப் பண்ணல. அந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் வந்து உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ உபத்திரம் பண்ணுறதுக்கு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி என்னையும் தம்பியை வளர்த்துருக்காங்க. பட் ஆனால் என்னால் நிறைய விஷயங்களை எங்கள் அம்மாக்காக செய்ய முடியல. பட் ஆனால் பணம் காசு கொடுத்து உதவி பண்ணலன்னா கூட எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். என்னதுன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எங்கள் அம்மா வந்துட்டு நிறையா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு வந்து இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இன்னும் என் பாப்பா கூட வந்து அவங்க சின்ன பிள்ளை மாதிரியே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குமே ஆக்சுவலி எனக்கே வந்துட்டு நம்ம இதெல்லாம் அனுபவிக்கல, இதெல்லாம் செய்யலை பண்ணலைன்னு சொல்லிட்டு நிறையா நான் எங்கள் அம்மாட்டையும் சொல்லுவேன், ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவேன். ஆனால் எங்கள் அம்மா யார்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அது மாதிரி சொல்லவே மாட்டாங்க. அப்போ தான் யோசிப்பேன், இவங்க நம்மளை மாதிரி தானே இவங்களும் ஹியூமன் பீயிங் தானே, இவங்களுக்கும் எல்லா ஆசையும் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு தானே நமக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்கள வந்துட்டு சந்தோஷப்படுத்தலைன்னா கூட கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் நிறையா விஷயத்தில். அதனாலேயே வந்துட்டு பார்த்து சில விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. அதாவது ஆம்பளைங்களை தாண்டி வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்காக அவங்களோட லைஃபையே தியாகம் பண்ணி தான் உண்மையாலுமே வளர்க்குறாங்க. பணக்காரங்களுக்கு வந்து அது தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து பெரிய சப்போர்ட்டு. அந்த பொண்ணுங்க பசங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டு. பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து விளாண்டுருக்கா. அந்த சைடு வந்து என் தம்பி ஒய்ஃபும் அவங்க 2 பேரும் இந்த ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன் அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எங்கள் அம்மாவும் என் பாப்பாவும் விளையாண்டுருப்பாங்க. நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என் பொண்ணு வந்து இந்த மாதிரி விளையாட்டை பார்த்துட்டானா அவளை வெளியே தூக்கிட்டு வரவே முடியாது, அழுதுகிட்டே தான் இருப்பா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா. என்னென்ன இருக்கோ பயமே கொஞ்சம் கூட இருக்காது. இங்கே பார்த்தீங்களா ஊஞ்சல் ஆடுறாங்க எங்கள் அம்மா. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஆசை இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல நம்ம அம்மா பண்ணுறாங்கல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதனால் எங்கள் அம்மா நான் வீடியோ எடுக்கல, அவங்கள பாப்பாவை 2 பேத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இப்படி ஆடுங்க சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணு எங்கள் அம்மா 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன். அதாவது இது பண்ண முடியல, இது செய்ய முடியல, இது தர முடியல, இது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் என்ன நம்ம அம்மா அப்பாவுக்கு கொடுக்கும், அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி, நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதை கொடுத்து நம்ம வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். பெரிய விஷயங்களுக்கு தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது அதுக்குன்னு வந்துட்டு அம்மா அப்பா தான் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கும் ஒரு உலகம் இருக்குது இல்லையா. ஸோ அதையும் நம்ம வந்துட்டு யோசித்து பார்க்கணும். அதாவது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இப்போத்த பசங்க பிள்ளைங்க ஈவன் என்னையே எடுத்துக்கோங்களேன். நானே வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா, நானும் ஹஸ்பண்டும் பேசிப்போம், நம்ம லைஃபையும் நம்ம வாழ்ந்துக்கணும், பாப்பாவையும் நல்லா வளர்க்கணும், அவளுக்கும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்கணும், அவளை நல்லா வளர்த்துறணும், அவளுக்கு அப்புறம் நமக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிறோம். பட் ஆனால் நம்ம அப்பா அம்மாலாம் அது கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. சத்தியமாக எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. என் பொண்ணு இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு 5 ரூபா கிடச்சா கூட
பொண்ணுக்கு இந்தா பையனுக்கு இந்தா அப்படி சொல்லி தான் தருவாங்களே ஒழிஞ்சு எனக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படிலாம் எங்கள் அம்மா எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. நாங்கள் ஏதாவது பண்ணாதானே ஒழிய அவங்க வந்து அவங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிட்டதே கிடையாது. இது வரைக்குமே எதுவுமே பண்ணிக்கிட்டதே கிடையாது. அதனால என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாவை வந்து நான் நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். எனக்கு எமோஷ்னல் ஆகுது, ஏன்னு தெரியல. அதாவது சில டைம்லாம் நினைப்பேன் நான், அதாவது இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்க கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுவாங்க, என் கஷ்டத்தை அவங்ககிட்ட அட்லீஸ்ட் சண்டையாவது போட்டுக்குவோம். இல்லை நான் சந்தோஷமான விஷயங்களாகட்டும் துக்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் சிங்கிள் மதர், சிங்கிள் அப்பா, சிங்கிள் அம்மாலாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்துட்டு யார் கூட ஷேர் பண்ணுவாங்க? அந்த பசங்களுமே வந்து, ஏன்னா இப்போ நம்மளாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பை தான் பார்ப்போம். அவங்க லைஃப்பை வந்து நம்ம ஏன்னா அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், அந்த தாட்டுக்கு நம்ம போயிடுறோம். இல்லை அப்படி கிடையாது, அவங்க லைஃப்பை தியாகம் பண்ணி தான் நம்மளை வந்து வளர்த்து விட்ருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்காகவே நம்ம இருக்கணும்னு சொல்ல வரல, அவங்களும் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி நான் சொல்ல வரேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப்பில் வந்து ஒரு 25-30% நம்ம அம்மா அப்பாக்காக வந்து நம்ம லைஃப்பில் கொஞ்சம் இடம் கொடுக்கணும், அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா சில பேர் வந்து இல்லாததுக்கு இல்லை அவங்க இருக்க மாட்டாங்க, இல்லம்போது தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. பட் அப்படி கிடையாது, நம்ம இருக்கும்போதே நம்மளால் முடிஞ்ச உதவியோ இல்லை அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அட்லீஸ்ட் 100% இல்லை ஒரு 30-40%ஆவது நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதனால் எல்லோரும் அவங்க அப்பா அம்மாவை கண்டிப்பாக சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோமோ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நம்ம என்ன பண்ணுறோமோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமோ நாளைக்கு அது நமக்கு நடக்க போகுது கன்ஃபார்மாக. ஸோ அதனால் அதை நான் வந்து கண்டிப்பாக ஷியோராக நம்புகிறேன். நம்ம நல்லது நினச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு வந்து எழுதி வச்சுருப்பார். அதனால் பி பாசிட்டிவ். எல்லாமே, அதாவது எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு நம்ம சொல்கிறது, நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். இதுதான் என்னோடய இந்த பலாப்பழம் பாருங்களேன், ஐயோ எனக்கு ரொம்ப அழகு, இது மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப க்ளோஸ்அப்பில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோஸ். இது அந்த பலாப்பழம் பாருங்களேன் எப்படி வந்திருக்கு, அந்த